நாற்பது. 40. 40 39. 40. எனக்கு தெரிஞ்சு இந்த ரிப்பீட் 40. ஆ ரிப்பீட் ஓதஸ் என்ன நேற்று பக்கம் இது? அது 40 தானே. நேற்று 40 ஓதி முடிச்சு ஒரு முறை ஓதிட்டு போக சொன்னிட்டு. 40 ஓதுது. கொஞ்சம் சவுண்டா ஓதணுமா? உங்களோட சவுண்ட் கேட்குது இல்ல. ஆல்ரெடி பெரிய மழை பெஞ்சு கொண்டு வைக்க சவுண்டா ஓதுங்க. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ألم تر إلى الملأ من بني إسرائيل من بعد موسى إذ قالوا لنبي له ابعث لنا ملكا نقاتل في سبيل الله. قال هل عسيتم إن كتب عليكم القتال ألا تقاتلوا؟ قالوا وما لنا ألا نقاتل في سبيل الله وقد أخرجنا من ديارنا وأبنائنا فلما كتب عليهم القتال تولوا إلا قليلا منهم. அந்த அப்படியே والله வாசிக்கிறேன். عن ها டோன் அப்படி தவல்லவு கிதாலு அலைஹிம் குத்திப ஃபலம்மா வாசிச்சுட்டு கொண்டு போற மாதிரி போகுது. இருக்குல்ல அது ஓதல அது வாக்கு விளங்குதா? فلما كتب عليه فلما كتب عليهم القتال تولوا إلا قليلا منهم. والله عليم بالظالمين. وقال لهم نبيهم إن الله قد بعث لكم طالوت ملكا. قالوا أنى يكون له الملك علينا ونحن أحق بالملك منه அந்த தெரியும் எனக்கு ولم يؤت سعة. முக்கிய போதீங்கன்னு நல்லாவே தெரியும். ஏன்னா நீ போன ஸ்பீட் அப்படி திருப்பி ஸ்டார்டிங் காலம் வாங்க முக்கிய போதுன்னா சரி, அவசரம் ஸ்டார்ட் தான் மின்னுண்டு எவ்வளவு நிப்பாட்டினேன். நான் மின்னுண்டு நிப்பாட்டினேன். உங்கள்ட்ட முழுக்கிக்கு போற சவுண்ட் வரவே இல்லையே. நீங்க ஒரு மினுவுக்கு போனேன். நான் பில் முல்கி மின்னுண்டு நிப்பாட்டினேன். உங்களோட சவுண்ட்லாம் பிரச்சனை. உங்களோட சவுண்ட் கேக்குது இல்ல. உங்களோட சவுண்ட் ஸ்ட்ரக் ஆகுது. வருது கிளியர் இல்ல. சவுண்ட் கிளியர் இல்ல. கொஞ்சம் லீவா சொல்லியா ம் பாருங்க. சரி, ஒரு ஆ وقال لهم نبيهم إن الله قد بعث لكم طالوت ملكا. قالوا أنى يكون له الملك علينا அண்ணான்னு சரி. ونحن أحق அது அண்ணான்னு மாதிரி அண்ணன் قالوا قالوا أن يكون له அண்ணான்னு போக கூடாது. أنى يكون له الملك علينا ونحن أحق بالملك منه ولم يؤت سعة من المال. قال إن الله اصطفاه عليكم وزاده بسطة في العلم والجسم அவனை ஓதுறது والله يؤتي ملكه மொழியில வரல.
அந்த இடத்துல வேண்டாம் பாருங்க. அதுக்கு முன்னுக்கெல்லாம் வந்து நிப்பாட்டினீங்க பில் முல்கி மின் வலம் யுக்த சஅதம் மினல் மால். அப்ப அடுத்த பகுதியை அதுக்கேற்ற வகையில பிரிச்சுக்கிறோம். உங்களோட அவசரத்துல நீங்க பஸ்தாவுக்கு போனீங்க. ஆனா நீங்க அந்த வந்த ஒழுங்கிக்கு அந்த ஒழுங்குல வந்து நிப்பாட்டி எங்க நிப்பாட்டணும்? قال إن الله اصطفاه عليكم وزاده بسطة في العلم والجسم. உங்களோட வேற ஒழுங்குல மூணே மூணு வசனம் தான். மூணே மூணு வருஷத்துல நிப்பாட்டப்படாத பின்னி நிப்பாட்டி வந்தேன். மூணே மூணு அப்ப அது அங்கால இந்த இப்ப அலைக்கு முன்ன நிப்பாட்டினா அங்கால கொஞ்சம் தொண்ணுதான் இருபது அது பஸ் தவிர முடியறதுக்கு. வேற மூணு முன்னுக்கும் அது பஸ்தார நிப்பாட்டிட்டு மற வசாத் என்ன போனா கொஞ்சம் கொஞ்சம் பெரிய வசனம் ஒன்று வரும் ரெண்டு நீங்க அப்படி பெரிய வசத்தை நீங்க பார்க்க தேவையில்லை. நீங்க பார்க்கணும் ஒரு சொல்லி போய் நிப்பாட்டணுமா, அதான் மெயினான. ஒரு சொல்லுக்கும் மேற்பட்ட சொற்கள் இருந்தா நிப்பாட்டுறதுல பிரச்சனையே இல்லை. ஒரு சொல் வாவுக்கு பின்கால வஜாத ரெண்டு மட்டும் தான் வந்திக்குது. பஸ்தா வந்து இல்ல, இல்ம் வந்து இல்ல, வல்ஜிஸ்ம் வந்து இல்லைண்டா உங்களோட கான்செப்ட் ஓகே. சரியா? அப்போ உங்களோட இதுவும் சின்னது. வலம் யுத்த சாத்தா மினல் மால் பெருசா அது மூணு தானே. வலம் யுத்த சாத்தன் மினல் மால் மூணு தானே. அப்படி அல்ல, அப்படி பார்த்தா முழு குர்ஆனுமே கஷ்டமா ஆனா இருக்கு. ஒரு அந்த சொல் நிப்பாட்டுறது முன்னுக்கு பெரிய வசனம் பண்ண வந்துச்சு. இந்த ம் நிப்பாட்டுறது இல்ல. அதை நிப்பாட்டுறது முழுக்க இல்ல அந்த மின்னர் நிப்பாட்டுறதுக்கு முன்னுக்கு பெரிய வசனம் ஒன்று வந்துச்சு. ஆனா ஈன கால இன்னல்லாஹஸ்தஃபா அலைக்கும் அது கொஞ்சம் மோதிரி நிப்பாட்டு சுட்டி நிப்பாட்டு இல்ல அதான் 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 கொஞ்சம் மோதி அதான் பாட்டு நிப்பாட்டு சுட்டி. வேலை நீங்க பார்க்கணும். ஏன்டா நீங்க பெருசா ஓத போகல, நீங்க ஓதுறீங்கல்ல, நீங்க வாசிக்கணும். இந்த வசனத்துல முழுமையா நீங்க வாசிக்கிறதா கூட ஓதல் வரல. ஓதலுங்கிறது வேற. ஒரு வாசிக்கிற மாதிரி பாப்பா பலன்னு போறல ஓதல். அது நிறைய பிரச்சனை வரும். உங்களோட எழுத்துக்கள் மாறுது, மூணு நாக்கு மாறுது. சில எழுத்துக்கள்ட இறுதி எழுத்துக்கள்ட உச்சரிப்பு முழுமைப்படுத்தப்படுது இல்ல. சில இடங்கள்ல நீங்க வலம் யூத சாத்தன் மீனல் மேல் என்று சொல்லி வாசிக்கிற உனக்கு மாறுறீங்க. உதாரணத்துக்கு இல்ல செல்ல உதாரணத்துக்கு இந்த இடம் பாருங்க. قد بعث لكم طالوت ملكا طالوت ملكا சொல்லி மாறின இடங்களும் இருக்குது. அதாவது கண்ட்ரோல் இல்லாம போகுது, பேலன்ஸ் இல்லாம போற அந்த இடம் அது அந்த அந்த ஓதல் பிழை. விளங்குதா? அதாவது சில இடங்கள்ல நீங்க பேலன்ஸ் இல்லாம வாசிக்கிற மாதிரி பேசிட்டு எழுத்து கூட்டுற மாதிரி அமைப்பு பேசிட்டு திருப்பி அவங்களோட ட்ரெக்குக்கு வாரீங்க. அப்படி அல்ல. விளங்குதா? நீங்க நான் சொல்றதை இன்னும் கொஞ்சம் நல்லா கிளீனா ம் கேட்கணும்னா நீங்க ஓதுன ரெக்கார்ட் நீங்க கேட்டு பார்க்கணும். அப்பதான் அந்த விஷயம் கொஞ்சம் நல்லா படும். பில் முல்கி வலம் யுத்த சாத்த மினல் மால்னு வந்து சில இடங்கள் வந்து எழுத்து கூட்டுற மாதிரி பேசிட்டு திருப்பி வாசிக்கிற மாதிரி டோனுக்கு வந்து திருப்பி உங்களோட ஓதுற அந்த டோனுக்கு வாரீங்க. மிக்சட் ஆகி வருது. அப்படியா இல்ல. அதாவது மாத்தணும். அதுக்கு ஒரே வழி ம் உங்களோட டோனை நீங்க டெவலப் பண்ணிட்டே வழி. அப்பதான் ஓதல் வரும். டோன் தான் ம் பிரச்சனை. திருப்பி கால நான் சொல்லுதா விஷயத்து எங்க நான் சொல்றேன். நான் சொல்ற இடத்துல நீ பாடணும். கால நான் சொல்றேன். وقال لهم نبيهم إن الله قد بعث لكم طالوت ملكا قالوا أنا يكون له الملك علينا ونحن أحق بالملك منه ولم يؤت سعة من المال قال إن الله اصطفاه عليكم وزاده بسطة في العلم والجسم இப்ப والله எப்படி يؤتي ملكه. இப்ப எப்படி காலையில ஸ்டார்ட் பண்ணி ஒரு ஜிசம் மாதிரி ஒரு மூச்சுல ஓதுனீங்க. இதுக்கு முன்னாடி நீ ஓத இல்லையே. ஏனது என்ன ரீசன்? இப்ப மூச்சு பெருசாச்சு அப்புறம் மூச்சு சின்ன ஆயிடுச்சு. அப்படியா? அது மோதினி இதுக்கு முன்னால நீங்க ஓத போகல நஸ்மி அவர்களே. நீங்க கால இன்னல்லாஹ் ஸ்டார்ட் பண்ணீங்க. அலைக்கும் வசாதோட உங்களோட மூச்சு பெய்துட்டு இப்ப இல்ல ஓதுறீங்க. இப்போ ஒரு மூச்சு balance பண்ணி இப்போ ஓதுறீங்க. இப்போ ஓதி பார்த்தேன் சரி வர்றான்ட்டு சரி வந்துச்சு சரியா செட் ஆயிடுச்சு. சரியா செட் ஆகல. அப்போ முதலாம் முறை ப்ராக்டிஸ் ஓதல்ல. டைம்ல ப்ராக்டிஸ் டைம்ல பஸ்தோதார பிளவன் வந்துச்சு அதான் நிப்பாட்டி படி போனேன். இப்ப இப்ப சரி இப்ப பிளவல்
அந்த ஸ்ட்ரெப் என்ன தெரியுமா? இதுக்கு முன்னாடி நீங்க ஓதுனது இந்த இப்ப ஓதுன எந்த அமைதியோட அல்ல எந்த டோன் ஸ்டைல நீங்க ஓதல. அதான் அது மெயின் ரீசன். நீங்க ஓதி பழகுனது, ஓதி பழகாதது ரெண்டாவது விஷயம். இப்ப நீ இது முன்னுக்கு ஓதின ட்ரக் இருக்கிறே இப்ப நீங்க ஓதின ட்ரக்ல நீங்க ஓதல. அதாவது டோன் எடுத்து உரிய அமைப்புகளை பேணி வாசிக்கிறதும் இல்லாம எழுதுகூடலும் இல்லாம அந்த டோன் எடுத்து ஓதுற உங்களோட டோன்ல நீங்க ஓதுறீங்க கொண்டீங்க அந்த டோன் இப்போ வந்து டெவலப் ஆகி நல்லா ஆகி. எனவே உங்களுக்கு டென்ஷன் வரல, உங்களுக்கு குழப்பம் இல்லை. அடுத்த வார்த்தை என்னங்கிற பலபலன்னு போற அந்த ஸ்பீட் ஒரு லிமிட்ல நீங்க ஓனதால நீங்க உங்களோட ஸ்பீடை ஃபாலோ பண்ணிக்கிறீங்க. அவ்வளவுதான். இதுல அந்த விஷயங்கள் உங்களை தாக்கம் செலுத்துறது கூடுது. அதான் நம்ம நடக்குது. திடீர்னு போல நீ அட்டிக்கு முட்டிக்கிட்டு போறீங்க, இடத்துல போய் முட்டி மோதின போறதான் திரும்பி பாக்குறீங்க நடந்துச்சு சொல்லி. நீங்க இப்ப பாருங்க, இப்ப நிறைய இடம் மாறிக்குது உங்களோட. உதாரணத்துக்கு மினல் மாலுக்கு வந்து நிப்பாட்டினீங்க. நான் என்ன சொல்றேனே, மினல் மால இப்ப வலம் யுகுத்த மீன் நிப்பாட்டினா நீங்க என்ன? பில் முல்கி மீன்களை நிப்பாட்டிங்க. அஹப்பு பில் முல்கி மீன் நிப்பாட்டினீங்களா? ஓ இல்லைன்னா இல்லையா? முன்னுதான் நிப்பாட்டிங்க. قالوا أنى يكون له الملك علينا அங்கதான் நிப்பாட்டிங்க. இல்ல அப்ப முழுக்க அந்த மீன்கிற. அந்த 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 துண்டு அமைப்புகளும் சரியான ஒரு ட்ரெக்ல வந்து நான் நிப்பாட்டினது பேலன்ஸ் எல்லாம் நிப்பாட்டினேன் சரி. நீங்க நான் சொல்றேன் இதுக்கு முன்னுக்கு ஓதுன ட்ரெக்கும் இப்போ நிறைய வித்தியாசம் இருக்கு. நிறைய வித்தியாசம் இருக்கு. தொடர்ந்து போது பார்ப்போம். அல்லாஹு ம் والله يؤتي ملكه والله يؤتي ملكه من يشاء والله واسع عليم உங்களோட وقال நிறைய لهم نبيهم إن வல்லாஹ் வல்லாஹ்னு போக கூடாது. வல்லாஹ்ல கடைசி எழுத்துக்கு வர அடையாளம் தானே ஒன்று வல்லாஹு அல்லது வல்லாஹி வல்லாஹ என்னது கடைசி ஹாக்கு வர சவுண்ட் தானே. அந்த சவுண்ட் முக்கியமா முக்கியமா முழுமையா உச்சரிச்சு பட்டுட்டு தான் நடந்தது போகணும். அதுல மிக கவனமா இருக்கும். நீங்க உச்சரிப்பீங்க தான், அது உங்களோட வாய்க்குல மட்டும் சுருங்க கேட்கறதா வைக்கப்படாது. நான் 2 3 இடங்கள் அவதானிச்சேன். உதாரணத்துக்கு ம் குறிப்பாக ஹாவாரிடம் قال إن الله اصطفاه இந்த ஹவும் சவுண்ட் வெளிப்படுத்தப்படும். இன்னல்லாஹ் ஸ்தஃபாஹுன்னு போகல. இன்னல்லாஹ் ஸ்தஃபாண்டா நீங்க ஹ உச்சரிக்கிறீங்க, அந்த ஹ என்ன செய்யுது எழுத்து டோட்டலா மறைஞ்சு போகுது. குர்ஆன்ல மறைக்கிறச்சு ஓதுறதுக்குன்னு சட்டம் வைக்குது, அதுல மறைக்கலாம். மற்றபடி எங்களுக்கு எழுத்துக்களை ம் இல்லாமல் ஆக்குறதுக்கு மறைச்சு எங்களுக்குள்ள மாத்திரம் எடுக்கிறது பிறகு அப்படியே இல்லாது. அப்ப இன்னல்லாஹ ஸ்தஃபாஹு அலைக்கும் ஹூ ஹ இறுதி எழுத்துக்கள், குறிப்பாக இறுதி எழுத்துக்கள். சரியா? குறிப்பாக ஒரு சொல்லுல இறுதி எழுத்த முழுமைப்படுத்தி தான் அடுத்தது போகணும். அலைக்கும் வஸதஹு அலைக்கும் என்று சொல்ல நேரம் எங்களோட உதடுகள் முழுமையாக மூடி, மேல் உதடு கீழ் உதடு மூடி என்ற சவுண்ட முழுமையாக வெளிப்படுத்தி உச்சரிச்சுட்டு தான் உவக்கு போகணும். அலைக்கும் அலைக்கும் வஸதஹு போனா அலைக்கும் நீங்க உச்சரிக்கிறீங்க. அந்த மில்லி செகண்ட்ஸ் டைம்ல உங்களோட சவுண்ட் வெளியால உங்க கேட்காது. அப்ப நீ என்ன நடக்கும்? அலைக்கு வசாதகன்னு ஒரு மாதிரி தான் போகும். நீ என்ன செய்யும் மறைஞ்சு போகும். ஆனா சட்டம் என்னது? அலைக்கும் போல உண்மையில சட்டம் என்ன? அலைக்கும் வசாதகு என்ன சட்டம்? வெளிப்படுத்தி ஒரு சட்டம். மீம் வெளிப்படுத்தப்படணும். மீம்டா என்ற சவுண்ட் வெளிப்படுத்தப்படணும். உவ என்ற சவுண்ட் வெளிப்படுத்தப்படணும் சட்டம். அப்படிதானே? இல்லாட்டி மறைச்சு ம் வருத்தமா இல்ல? ம் சரி, இந்த அவதானங்கள் இது வெளிப்படுத்துவது. இது போல நீங்க நீங்க டெவலப் ஆகிற உங்களோட அட்வான்ஸ்ட் அந்த லெவலுக்கு உங்களோட ஓதல் டெவலப் ஆகிறதுக்கு இது முக்கியம். அல்லது என்ன நடக்கும் என்றால் போக போக ஓதல் அப்படியே ஜீரோக்கு போயிடும். இப்போ ஜீரோல தான் வந்தீங்க, திருப்பி வந்து திருப்பி என்ன செய்யும் அப்படி ஜீரோக்கு போயிடும் உச்சரிப்பெல்லாம். இந்த விஷயங்கள் அவதானிச்சா மிச்சம் கிளியரா எடுத்துட்டீங்கன்னால் உங்களோட இது இன்னும் மேலுக்கு போயிடும். இதான் உங்களோட மெயின் பாயிண்டா நடக்கும். மெயின்டா சொல்ல விஷயம் ம் இல்லை. 2 விஷயம் சொல்லிக்கிறேன்னா, ம் ஒன்று டோனை டெவலப் பண்ணணும். ஓதுறதுங்கிறது வாசிக்கிறதா வைக்கப்படாது. இடையில பேசிட்டு சொற்களை எழுத்து கூட்டி ஓதுதான் வைக்கப்படாது. 2வது எந்த ஒரு சொல்லலையும் குறிப்பாக உங்கள்கிட்ட இது பிரச்சனை ஹால இருக்குது. நான் அவதானிச்சதுல பெரிய ஹ என்றதுல இருக்குது. சில போது சட்டங்கள் சார்ந்த பகுதியில் வெளிப்படுத்தி ஓதப்படக்கூடிய சட்டங்கள் சார்ந்த பகுதியிலும் இருக்குது. அதுலயும் குறிப்பா சுக்குன் செய்யப்பட்ட மீமோடு வருகின்ற இடங்கள்ல இருக்குது. இந்த விஷயத்த கொஞ்சம் மைண்ட்ல வச்சுக்கொண்டு பிராக்டிஸ் பண்ணி பார்க்கணுமா? தொடர்ந்து வந்து பார்ப்போம். அடுத்து வந்து வாங்க. சரி, வல்லாஹி ஊத்தி முழுக்க வாங்களே.
ரெண்டாவது ஓதி முடிச்சிருக்கோம். والله يؤتي ملكه من يشاء والله واسع عليم وقال لهم نبيهم إن آية ملكه أن يأتيكم التابوت فيه سكينة من ربكم وبقية இல்ல مما உம்மண்ட ترك சவுண்ட் آل மிர்ரப்பிக்கும் வபகிய மிர்ரப்பிக்கும் உம்மண்டு உச்சரிக்கிற நேரம் உங்களுக்கு விளங்கணும். உங்களோட மேல் உதடும் கீழ் உதடும் ஒன்றோட ஒன்றை முழுமையாக மூடி என்ற சவுண்டை முழுமைப்படுத்திட்டு போகுது என்கிறத நீ கன்ஃபார்ம். உங்களோட கன்ஃபர்மேஷன் உங்களோட சவுண்ட்ல மிக தெளிவாக மிர்ரப்பிக்கும் உம் அந்த என்ற உச்சரிப்போட இருக்கும். இந்த இடம் சரி வந்துச்சு உங்களோட. وقال لهم نبيهم إن آية ملكه அதே மாதிரி மிர்ரப்பிக்கும் வபகிய என்ற சவுண்ட் முழுமைப்படுத்தப்படணும். திருப்பவும் ஃபீ சக்கீனா فيه سكينة من ربكم وبقية என்ன உம்மன் مما சவுண்ட் ترك என்ன வரணும். உம்மன்றத கொஞ்சம் ரெண்டு போகும். ரப்பிக்கும் ரப்பிக்கும் உம் வ நீங்க அந்த வாவுக்கு தான் போறீங்க. உம்மன்ற சவுண்டுக்கு டைம் கொடுப்படுது இல்ல. அது பேல அது فيه سكينة من ربكم وبقية مما ترك آل موسى وآل هارون يحمله மூசா இல்ல மூசா وبقية مما ترك آل موسى وآل هارون موسى அல்ல وبقية مما ترك آل موسى وآل هارون تحمله الملائكة إن في ذلك لآيات لكم إن كنتم சவுண்ட் கேக்குது இல்ல. مؤمنين சவுண்ட் பிரச்சனை எப்படி ஆயாத்தல்ல எப்படி لآيات لكم ஆயாத்தல்ல கப்பலே எங்க இல்ல ஆயாத்தல்ல ஆய مرة إن إن في ذلك لآية لكم إن சவுண்ட் டிஸ்டர்ப் ஆகுது. كنتم நஸ்மினோட சவுண்ட் إن في ذا إن في ذلك لآية لكم إن كنتم مؤمنين விநாயகா சொன்ன விஷயம் நான் அந்த பக்கத்து திருப்பி சொல்ல மாட்டேன். பேப்பர் வேணாம். அடுத்த கிளாஸ்க்கு அடுத்த பக்கத்து ஓதுங்க. என்ன விஷயம் சொன்ன விநாயகா. ஆனா அடுத்த கிளாஸ்ல அது கண்டிப்பா பாப்பேனா மிச்சம் சீரியஸா பாப்பேன். இந்த சொன்ன விஷயம் ரஷ்மி விளங்க சொன்னது ம், அடுத்த கிளாஸ்ல மிச்சம் ம், சீரியஸா பார்க்கப்படும். ஒன்று வசனத்துல ஓதுற ஒழுங்கு, அதாவது வாசிக்கப்படாது எழுத்து கூட்டம் படாது. வாசிக்கிறதுங்கிறது சரி ஸ்பீட், எழுத்து கூட்டுறதுங்கிறது சரி ஸ்லோ. உங்களோட ட்ரெக் அதல்ல. உங்களோட ட்ரெக் ரெண்டுமே இல்லை. ம், உங்களுக்கு ஓதுற ட்ரெக் ஒன்று நீங்க வந்துக்கிறீங்க, அந்த ட்ரெக்கை தான் நீங்க ஃபாலோ பண்ணணும். நீங்க வாசிக்கிற ட்ரெக்கு போனால் நானும் கூட விலை பிடிப்போம். நீங்க எழுத்து கூட்டுற இடத்துக்கு வந்து குழம்பி குழம்பி கன்ஃபியூஸ் ஆகி திக்கி முக்கி அந்த எழுத்து கூட்டி எடுத்துட்டு போற மாதிரி போனாலும் உங்களை விலை பிடிப்போம். ஆக முக்கியமான அடுத்த விஷயம், ஒவ்வொரு சொல்லினுடைய இறுதி, குறிப்பாக சுக்கூன் செய்யப்பட்ட மீன், பெரிய ஹா வருகின்ற இறுதி சொற்கள் சொல்லிட இறுதியில வார நேரம், அதை நீங்க கட்டாயம் கவனமா தெளிவாக உச்சரிச்சு பிராக்டிஸ் பண்ணி பழகிக்கணும். ம். உங்களோட டெவலப் பண்ண தேவைப்படும். 41ஆம் பக்கம் அடுத்த கிளாஸ் போகுது இன்ஷால்லா. இந்த சாட்டர்டே சண்டே கிளாஸ் நடக்காது. உங்களோட கிளாஸ் போட்டி நாளை கிளாஸ் இன்ஷால்லா ரெடி ஆயிடும்.